நடுவானில் குழந்தை பிறந்தால் சிட்டிசன்ஷிப் யாருக்கு? விமானத்துல பிறக்கிற குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டா? இந்த ரூல்ஸை தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க. இப்போலாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு பிளேன் 35,000 அடி உயரத்துல பறக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தா அது எந்த நாட்டு குடிமகன்? நீங்க அமெரிக்கா இல்ல கனடா வான்பரப்புல பறக்கும்போது குழந்தை பிறந்தா அந்த நாட்டு குடியுரிமை உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா நாட்டிலையும் இது கிடையாது. நிறைய நாடுகள் ரத்த உறவு சட்டத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது அப்பா அம்மா இந்தியன்னா குழந்தை எங்க பிறந்தாலும் அது இந்தியன் தான். நம்ம ஊரு ஏர் இந்தியா இல்ல இண்டிகோ பிளேன்ல சர்வதேச கடல் பகுதிக்கு மேல குழந்தை பிறந்தா அந்த பிளேன் எந்த நாட்டுல ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கும். இது 1961 சர்வதேச ஒப்பந்தம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பல பேர் நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க இலவச விமான பயணம் கிடைக்காது. அது வெறும் வதந்தி தான். ஆனா தாய் ஏர்வேஸ் மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் அபூர்வமா இந்த சலுகையை கொடுத்திருக்காங்க. உடனே பைலட் பக்கத்துல இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு தகவல் சொல்லி அடுத்து இறங்குற நாட்டுல பர்த் சர்டிபிகேட் ரெடி பண்ணுவாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்ல? அப்போ நீங்க எந்த நாட்டுல பறக்கும்போது பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. சர்வதேச சட்டங்கள் எவ்வளவு சிக்கலானதுன்னு இப்ப புரியுதா? இனிமே பிளேன்ல போகும்போது கீழே இருக்கிற நாட்டை விட மேல இருக்கிற சட்டத்தை கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இப்படி பிளேன்ல குழந்தை பிறந்திருக்கா? இல்ல இது உங்களுக்கு புதுசா? இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க டிராவல் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா